ஜோ அவர்கள் இருவரும் எழுந்து தன்னை முறைப்பதை பார்த்ததும் பயமாக அவர்களையே பார்த்தாள். ஏங்க, என்னாச்சுங்க என கேட்கவும் அவர்கள் அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் இருவரும் தலையை வேண்டாம் என்பது போல ஆட்டினர். இருவருடைய முகமும் அசாதாரணமாக இருப்பதை பார்த்ததும் ஜோவின் உடல் தானாக நடுங்கத் தொடங்கியது. இதுக்கு மேல நாம இங்க நிக்க வேணாம் என நினைத்த ஜோ வேகமாக அங்கிருந்து நடந்தாள். இல்லை இல்லை, ஓடினாள். ஜோ அங்கிருந்து நகர்ந்ததும் இருவரும் சிறிது நேரம் முறைத்தபடியே நின்று கொண்டிருந்தனர். பிறகு டேபிளில் இருந்த சமைக்காத அந்த மாமிசத்தை சாப்பிடத் தொடங்கினர். அதை சாப்பிட்டதும் அவர்களுக்கு பின்னால் வைக்கப்பட்டிருந்த பிணம் ஒன்றிலிருந்து மீண்டும் மாமிசத்தை எடுத்தபடி இருவரும் சாப்பிடத் தொடங்கினர். அவ்வாறு சாப்பிட்டு கொண்டே ஜோ ஓடிய திசையை அந்த இளைஞன் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வை ஜோவை அவ்வாறு உண்ண வேண்டும் என்பது போல இருந்தது. கிச்சனிலிருந்து ஓடிய ஜோ தன் அறைக்கு செல்லும் பொழுது 2 முறை தவறி விழுந்து எழுந்து பின் ஓடினாள். தட்டு தடுமாறியபடியே ஒரு வழியாக அவளது அறைக்கு சென்ற ஜோ கதவை வேகமாக சாத்தி கொண்டாள். பிறகு கட்டிலுக்கு சென்ற ஜோ மூச்சு வாங்கியபடியே உட்கார்ந்து கொண்டாள். ஐயோ, இவங்க 2 பேரும் உண்மையாவே மனுஷங்க தானா? எதுவுமே சரியா இல்லையே என நினைத்த ஜோ நடந்ததை திரும்பவும் நினைத்து பார்த்தாள். அவள் உடல் பயத்தில் சிலிர்த்தது. சிறிது நேரம் அவ்வாறு உட்கார்ந்திருந்த ஜோ பிறகு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு கட்டிலில் படுத்தாள். டேனியையும் ரீனாவையும் தன் அருகே வைத்து கொண்டு அவற்றை அணைத்தபடி கண்ணை மூடி தூங்க முயன்றாள். ரித்திக், சீக்கிரமா வாடா, என்னால் இங்க இருக்க முடியல, நாம இந்த இடத்தை விட்டு போயே ஆகணும் என தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள் ஜோ. அவ்வாறு நினைத்தபடியே சிறிது நேரம் கண்ணை மூடி படுத்திருப்பாள். அப்போது அவள் அருகில் மூடி வைத்திருந்த ஜன்னல் மெதுவாக திறந்தது. ஜோ தூங்காமல் இருந்தாலோ என்னவோ, ஜன்னல் மெதுவாக திறந்ததும் அதன் சத்தம் கேட்டதும் வேகமாக எழுந்து உட்கார்ந்தாள். ஒரு பக்க ஜன்னல் மட்டும் அப்போது திறந்திருந்தது. பிறகு இன்னொரு பக்க ஜன்னலும் மெதுவாக திறக்கத் தொடங்கியது. எவ்வாறு ஜன்னல் இவ்வாறு திறக்கிறது என நினைத்த ஜோ கட்டிலில் அமர்ந்தபடியே ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்தாள். வெளியே ஜோ சிறிது நேரத்திற்கு முன்பு கண்ட பிணம் நின்று கொண்டிருந்தது, பற்களை காட்டி சிரித்தபடி. ஜன்னலுக்கு வெளியே அந்த பிணம் நிற்பதை பார்த்ததும் ஜோவுக்கு பயத்தில் வியர்த்து கொட்ட தொடங்கியது. மேலும் அது ஜோவை பார்த்து கட்டி அணைப்பது போல கையை காட்ட அதை பார்த்ததும் ஜோ பயத்தில் கத்தியே விட்டாள். இதற்கு மேலே அந்த அறையில் இருப்பது தன் உயிருக்கே ஆபத்தென்பதை உணர்ந்த ஜோ ரீனாவையும் டேனியையும் தூக்கி கொண்டு கட்டிலிருந்து எழுந்தாள். வேகமாக கதவை நோக்கி ஓடி கதவை திறக்க முயன்றாள். கதவு மறுபடியும் திறக்க மறுத்தது. அதே சமயம் அந்த பிணம் ஜன்னலின் வழியே உள்ளே நுழைய முற்பட்டது. அது உள்ளே நுழைய முயற்சிப்பதை பார்த்ததும் ஜோ பயத்தில் மீண்டும் கத்தினாள். கதவை வேகமாக திறக்க முயன்றாள். ஆனால் கதவை அசைக்க கூட முடியவில்லை.